வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக். இன்னைக்கு ஆடி வெள்ளி நைவேத்தியம் பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நான் எடுத்திருக்க அளவு 4 பேருக்கு போதுமானதாக இருக்கும். அரிசி மாவு எடுக்கிற கப்பால் 4 கப் பாயசம் கிடைக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் 125 ml கப்பால் 1 கப் வரட்டரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியப்பா மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்து ஒரு கனமான வாணலியில் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதும் வடிகட்டி அதே பேன்லேயே சேர்த்து 1/2 கப் தேங்காய் துருவல், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் நெய், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இது போல் நல்லா கொதித்து பொங்கி வந்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தால் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே மாவு இது போல் சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வந்துடும். மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு மாவை நல்லா அழுத்தி சாஃப்டாக பசைஞ்சிக்கோங்க. மாவை இது போல் சுண்டைக்க அளவுக்கு உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இல்லைன்னா நீல வாக்கில் இது போல் செஞ்சுக்கோங்க. இந்த ஷேப்பையே 1 சென்டிமீட்டர் அளவுக்கு செஞ்சு போட்டு கொழுக்கட்டை செஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை சேர்ந்தாப்பில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இது போல் உருட்டி செய்ய டைம் இல்லாதவங்க முறுக்கு குழலில் தேவையான முறுக்கச்சை போட்டு இது போல் நீளமாக புழிஞ்சிட்டு நெய் தடவுனா கத்தியால் தேவையான அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க. இது சீக்கிரம் செஞ்சிடலாம். எல்லா மாவையும் உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் தேவையான சைஸில் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகளை நெய் தடவுன இட்லி தட்டில் வச்சு இட்லி பானையில் 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை இது போல் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பளபளப்பாக வெந்து வந்திருக்கும். 1/2 கப் தேங்காய் துருவலை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1/4 கப் வெந்நீர் சேர்த்து முதல் தேங்காய் பாலும், 1/4 கப் வெந்நீர் சேர்த்து 2வது தேங்காய் பாலும் எடுத்து 2 தேங்காய் பாலையும் கலந்து எடுத்துக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் 3/4 கப் துருவின வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து கலந்து கொதிக்க விட்டு வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி அதே பேனில் சேர்த்துக்கோங்க. மிக்சி ஜாரில் 10-12 முந்திரியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு 1 கப் பால் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வடிகட்டின வெள்ளை கரைசலோட எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், வேக வச்ச கொழுக்கட்டை சேர்த்து ஒரு கொதி வந்த உடனேயே அரைச்ச முந்திரி சேர்த்து கலந்துக்கோங்க. வெள்ளை கரைசலில் கொழுக்கட்டையை ரொம்ப நாள் கொதிக்க விட்டிங்கன்னா கொழுக்கட்டையோட சாஃப்ட்னஸ் போயிடும். முந்திரியை அரைச்சி சேர்க்குறது திக்னஸ்க்காக தான். அதே சமயம் முந்திரியை அரைச்சி சேர்க்கும்போது பால் கொழுக்கட்டை நல்ல ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். முந்திரி வேண்டான்னா திக்னஸ்க்காக 1 கப் பாலில் 1 டீஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து கரைச்சிட்டு சேர்த்து செஞ்சுக்கலாம். முந்திரி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இந்த அளவுக்கு திக்காயிடும். ஆற ஆற இன்னும் திக்காகும். அதனால் இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 டீஸ்பூன் நெய்யில் 7-8 முந்திரியை வறுத்து சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.